everybody at Shalom Divine Television. ஷாலோம் டிவைன் டிவி பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். We've been having a look at the Beatitudes in Matthew chapter 5. நாம் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே குணாதிசயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். And we're up to verse 12. 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். It says, "Rejoice and be exceedingly glad, for great is your reward in heaven, for so they persecuted the prophets who were before you." சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்கள் முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. So here we see that persecution is actually part of the Christian life. அப்ப இங்கே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே உபத்திரவம் என்பது அது ஒரு பங்காய், அது ஒரு பகுதியாய் இருக்கிறது. We know that most of the prophets were beaten and stoned and killed. அநேக தீர்க்கதரிசிகள் அவர்கள் கல்லெறியப்பட்டார்கள், அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். I want to read from Matthew 23 and verses 29 to 30. மத்தேயு சுவிசேஷம் 23 அதிலே 29ஆம் வசனத்திலே இருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். It says, "Woe to you, scribes and Pharisees, hypocrites, because you build the tombs of the prophets and adorn the monuments of the righteous, and say, if we had lived in the days of our fathers, we would not have been partakers with them in the blood of the prophets." அங்கே சொல்லப்படுகிறது, மாயக்காரராகிய வேதபாரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடு நாங்களும் தீர்க்கதரிசிகளை இரத்த பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். So here we see the blood of the prophets has been shed. இங்கே நாம் பார்க்கிறோம் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. Carries on verse 34. 34ஆம் வசனம், "Therefore indeed I send you prophets, wise men and scribes. Some of them you will kill and crucify, and some of them you will scourge in your synagogues and persecute from city to city, that on you may come all the righteous blood shed on the earth, from the blood of righteous Abel to the blood of Zechariah, son of Berechiah, whom you murdered between the temple and the altar. Surely I say, all these things will come upon this generation." அங்கே 34 இருந்து வாசிப்போம் என்றால், ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரர்களையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களை சிலரை கொன்று சிலுவையிலே அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களின் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவ ஆலயத்திற்கு பலிபீடத்திற்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பாராக்கியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேலே சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகள் எல்லாம் இந்த சன்னதியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். So it's basically saying from the first prophet in the Old Testament, who was Abel, until the last prophet in the Old Testament, who was Zechariah. நாம் பார்க்கிறோம், தேவன் முதல் தீர்க்கதரிசியாக ஆபேலையும் கடைசி பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசியாக சகரியாவும் அவர்கள் இருவரும் கர்த்தர் தேவனுக்கென்று இரத்த சாட்சியாய் மரித்தது அல்லது உபத்திரவப்பட்டதை அங்கே நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். We know the story of Cain and Abel, how both men brought an offering to God. நமக்கு தெரியும், காயினும் ஆபேல் இருவரும் கர்த்தருக்கு பலியை கொண்டு வந்தது நமக்கு தெரிந்த காரியம்தான். Abel brought his very best, which was the first fruits of his herd. நாம் பார்க்கிறோம், ஆபேல் அவருடைய கனியிலே முதல் பலனை அவர் கொண்டு வந்திருந்தார். But Cain came very casually and just brought a few old vegetables. ஆனால் காயினோ அவர் பயபக்தி அற்றவராய் கவலினமாய் சில பழங்களை கொண்டு வந்திருந்தார். God was pleased with Abel's offering, but not with Cain's. ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டு காயினுடைய பலியை அவர் நிராகரித்தார். So when they were alone in the field, Cain rose up and killed his brother. நாம் பார்க்கிறோம், அவர்கள் இருவரும் தனித்து இருக்கும் பொழுது காயின் ஆபேலை அடித்து கொன்று போட்டார்.
And we know that Abel is recorded as being the first prophet in the Bible. வேதத்திலே முதல் தீர்க்கதரிசியாய் ஆபேல் அங்கே சொல்லப்படுகிறார். Zechariah, on the other hand, was basically chronologically the last prophet in the Old Testament. நாம் பார்க்கிறோம் சகரியா என்று சொல்லுகிறவர் அவர் பழைய ஏற்பாடு காலத்திலே கடைசி தீர்க்கதரிசியாய் எண்ணப்படுகிறார். We go to 2 Chronicles 24 and I'll read verses 20 to 22. 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரத்திலே 20 இருந்து நான் வாசிக்கிறேன். Then the Spirit of God came upon Zechariah, the son of Jehoiada, the priest, who stood above the people and said to them, "Thus says God, why do you transgress the commandments of the Lord so that you cannot prosper? Because you have forsaken the Lord, he has also forsaken you." அங்கே வாசிக்கும் பொழுது அப்பொழுது தேவனுடைய ஆவி அசாரியனாகிய யோயாத்தின் குமாரனாகிய சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிராக நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை கைவிடுவார் என்றார். Verse 21, so they conspired against him, and at the command of the king, they stoned him with stones in the court of the house of the Lord. அதனாலே அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். Verse 22, thus Joash the king did not remember the kindness which Jehoiada his father had done to him, but killed his son. And as he died, he said, "The Lord look on it and repay." அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோயத்தான் தனக்கு செய்த தயவை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். இவன் சாகும்பொழுது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். Zechariah was a prophet, but he was killed in the courts of the house of the Lord. நாம் பார்க்கிறோம் சகரியா அவர் ஒரு தீர்க்கதரிசி. எங்கே கொல்லப்பட்டார் என்றால் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே அவர் கொல்லப்பட்டார். In Matthew 23, going down to verse 37, மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், this is Jesus crying out, "O Jerusalem, Jerusalem, the one who kills the prophets and stones those that are sent to her." அங்கே எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே என்று தேவன் சொல்லுகிறார். How often I wanted to gather your children together as a hen gathers her chicks under her wings, but you were not willing. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்வ வண்ணமாக நான் எத்தனை தரமாய் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. And he goes on to say, "You will not see me anymore until you say, blessed is he who comes in the name of the Lord." அவர் அதை தொடர்ந்து விதமாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். I want to go to Matthew chapter 21 and we're going to read verses 33 to 44. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதிலே 33 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். This is the parable of the wicked vine dressers. இது ஒரு திராட்சை தோட்டத்தை வைத்திருந்த ஒருவனை குறித்ததான ஒரு உவமை. It starts off verse 33. Here another parable. There was a certain landowner who planted a vineyard and set a hedge around it, dug a winepress in it and built a tower, and he leased it to the vine dressers and went into a far country. அங்கே சொல்லப்படுகிறது, வேறே ஒரு உவமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதிலே ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரனுக்கு அதை குத்தகைக்கு விட்டு புறதேசத்திற்கு போயிருந்தான். And it says in verse 34, now when vintage time drew near, which means the time of harvesting the grapes, he sent his servants to the vine dressers that they might receive its fruit.
கனி காலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்திலே அனுப்பினார். And the vine dressers took his servants, beat one, killed one, and stoned another. Again he sent other servants, more than the first, and they did likewise to them. தோட்டக்காரன் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறு ஊழியக்காரரை அனுப்பினான், அவர்களையும் அப்படியே செய்தார்கள். Verse 38, when the vine dressers saw the son, they said among themselves, "Come, let's kill him and seize his inheritance." கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவளிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபொழுது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு. Verse 37 I left out. At last of all he sent his son and said to them, "They will surely respect my son." 37ஆம் வசனம் கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவளிடத்தில் அனுப்பினான். So when they saw the heir coming, they killed him and seized his inheritance. அவனுடைய குமாரன் வந்தபொழுது அவனையும் கொண்டு அவனுடைய சுதந்திரத்தை பறித்துக் கொள்ளலாம் என்று எண்ணினார்கள். They took him and cast him out of the vineyard and killed him. அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். Therefore, when the owner of the vineyard comes, what will he do to these vine dressers? அப்படியே இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமானன் வரும்போது அந்த தோட்டக்காரருக்கு என்ன செய்வான்? He said they will destroy those wicked men and lease the vineyard to other vine dressers who will render to him the fruits of the season. அங்கே சொல்லப்படுகிறது, ஆகவே அந்த தோட்டக்காரர்களை அவர் நீக்கிட்டு அதற்கேற்ற கனி தரக்கூடிய மற்றவர்களை அங்கே நியமிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். This, of course, is a picture of the Lord sending many, many prophets and how they were beaten, how they were stoned, how they were killed. இங்கே இது எதை படமாய் காண்பிக்கிறது என்றால், தேவ ஜனத்திற்காக தேவன் அனுப்பின தேவ ஊழியர்கள் தீர்க்கதரிசிகளை அவர்கள் அடித்து உபத்திரவித்து கல்லெறிந்து கொன்று போட்டார்கள் என்பதை படமாய் காண்பிக்கிறது. And then finally he sent his only son, his beloved son, and they took him and they killed him and they crucified him. கடைசியாக அவருடைய ஒரே குமாரனாகிய குமாரரை அனுப்பியும் அவரையும் அடித்து அவமானப்படுத்தி அவரை சிலுவையிலே அறைந்து கொன்று போட்டார்கள். Verse 45, now when the chief priests and Pharisees heard his parables, they perceived that he was speaking about them. And when they sought to lay hands on him, they feared the multitude because they took him for a prophet. 45-46ஆம் வசனம், பிரதான ஆசாரியர் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவருக்கு பயந்திருந்தார்கள். We know that after the resurrection there comes the judging of the dead. தேவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. We go to Revelation 11 and we read 18, the second half. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். And it says, "And the time of the dead that they should be judged, and that you should reward your servants the prophets and the saints, and those who fear your name, small and great, and should destroy those who destroy the earth." அப்பொழுது சொல்லப்படுது, ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது, மரித்து நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேலே பயந்திருந்த சிறியோர் பெரியோர் பலனளிக்கிறதற்கும் பூமியில் கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். Here we see that there is a reward for God's servants, the prophets and the saints. அங்கே நாம் பார்க்கிறோம், தேவ தீர்க்கதரிசிகளுக்கும் தேவ ஜனத்திற்குமான ஒரு கணம் அங்கே உண்டாயிற்று. All those who fear God's name, there will be a reward.
யாரெல்லாம் தேவனுடைய நாமத்துக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு பிரதிபலன் உண்டு. So I want to tell you, if you're facing persecution of any description, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வகையிலே உபத்திரவம் பட்டுக்கொண்டு இருப்பீர்களே என்றால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், then there is a reward that is laid up for you in heaven. உங்களுக்காக பரலோகத்திலே ஒரு பிரதிபலன் காத்திருக்கிறது. We know in the book of Hebrews that many had to face persecution. எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம், அநேகர் பலவிதமான உபத்திரவத்தின் வழியாய் போக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி. Hebrews 11 talks about all the great people in history. அங்கே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே சரித்திரத்திலே வாழ்ந்த பெரிய மனுஷர்களை குறித்து சொல்லப்படுகிறது. And then it goes to the people who are not named. ஆனால் சிலருடைய பேர், அதை தொடர்ந்து வாசிக்கிறோம், பேர் கூட குறிப்பிடப்படாத சிலர். We read from verse 33. 33ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். People who through faith subdued kingdoms, worked righteousness, obtained promises, stopped the mouths of lions, quenched the violence of fire, escaped the edge of the sword, out of weakness were made strong, became valiant in battle, turned to flight the armies of foreign armies. Women received their dead raised to life again. அங்கே சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டயங்களுக்கும் தப்பினார்கள், பலவீனத்தினால் பலன் கொண்டு பலவீனத்திலே பலன் கொண்டு யுத்தத்திலே வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சோதனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு கூட எழுப்பி பெற்றார்கள். Verse 36, still others were tortured, not accepting deliverance, that they might obtain a better resurrection. 36ஆம் வசனம், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் என்று வாசிக்கிறோம். Still others had the trial of mockings and scourgings, yes, of chains and imprisonment. They were stoned, they were sawn in two, were tempted, were slain with the sword. 37 கல்லெறிய உண்டார்கள், வாளால் அறுப்பு உண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறி ஆட்டுத்தோலை வெள்ளாட்டு தோலைகளை போர்த்தி கொண்டு திரிந்து என்று வாசிக்கிறோம். They wandered about in sheepskins and goatskins, being destitute, afflicted, tormented, of whom the world was not worthy. They wandered in deserts and mountains, in dens and the caves of the earth. வெள்ளையாட்டு தோலை போர்த்தி கொண்டு திரிந்து குறையையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். We know that all the early apostles were all persecuted and were all martyred. They were all killed. And many of the early first church Christians were also killed. நாம் பார்க்கிறோம், ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாரும் உபத்திரவத்தை அனுபவித்தார்கள், எல்லாரும் இரத்த சாட்சியா மரித்தார்கள். ஆதியிலே இருந்த அநேக சபைகள் உபத்திரவப்படுத்தப்பட்டது. We read verse 39. 39ஆம் வசனம், all these, having obtained a good testimony through faith, did not receive the promise in this life, but their reward is laid up for them in the resurrection. அங்கே சொல்லப்படுகிறது, இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நன்மையை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதென்று தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். I want to read again Matthew 5 and verse 12, which is where we started. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். It says, rejoice and be exceedingly glad, for great is your reward in heaven, for so they persecuted the prophets who were before you.
அங்கே சொல்லப்படுகிறது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னதாய் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. So after the resurrection, there will be a reward for all the saints and all the martyrs and all the prophets who die. உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக யாரெல்லாம் உபத்திரவத்தினாலே மரித்து போனார்களோ, இரத்த சாட்சி நிமித்தம் மரித்து போனார்களோ, அவர்களுக்கு எல்லாம் பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் பிரதிபலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். And here it's saying to be exceedingly glad when you go through persecution because of the great reward. இங்கே சொல்லப்படுகிறது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாயிருக்கும் என்று சொல்லுகிறார். We know that Jesus endured the agony of the cross for the glory that was laid up for him on the other side of the cross. நாம் பார்க்கிறோம், இயேசு சிலுவையிலே மிகவும் பாடுபட்ட காரணம் என்னவென்றால், அதற்கு பின்பதாய் இருக்கிற மகிமைக்காக அவர் பாடுகளின் வழியாய் கடந்து போனார். I want to go back to Matthew 5 and verse 9. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மறுபடி நான் வாசிக்க விரும்புகிறேன். It says, "Blessed are the peacemakers, for they shall be called sons of God." அங்கே சொல்லப்படுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். I did mention this before, but only very briefly. இந்த கனியை அல்லது இந்த குண அதிசயத்தை நான் சுருக்கமாய் சொல்லியிருந்தேன். ஆகவே நான் திரும்பவும் அதை சொல்ல விரும்புகிறேன். I want to read from Romans 12 verse 18. ரோமர் 12ஆம் அதிகாரம் அதிலே 18ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். It says, "If it's possible, as much as depends on you, live peaceably with all men." அங்கே சொல்லப்படுகிறது, உங்களால் கூடுமான மட்டும் யாவரோடு சமாதானமாய் இருக்க நாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. You see, God has set families in the earth. தேவன் பூமியிலே குடும்பங்களை கொடுத்திருக்கிறார். That was God's intention in the beginning, for man and woman to be joined together and then to be fruitful and multiply. ஆணும் பெண்ணும் அவர்கள் இணைந்து வாழ்ந்து அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. Many times there's a lot of strife in families, especially if they're living in the same house. ஆனா அநேக நேரங்களிலே குடும்பத்திற்குள்ளே பலவிதமான போராட்டங்கள் காணப்படுகிறது. And here the Bible says, as much as possible, be at peace with one another. இங்கே சொல்லப்படுகிறது, கூடுமான மட்டும் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இருக்க நாடுங்கள் என்று சொல்லி. And one of the biggest things that stops peace in a family is unforgiveness. குடும்பத்திலே சமாதானத்தை எடுத்து போடுகிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் மன்னியாமைதான். We talked about how we have a ministry of reconciliation. That's between God, but also between man. நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஒப்புரவு ஆக்கப்படுகிற ஊழியம். இது தேவனுக்கும் நமக்கும் ஆகிற ஒரு ஒப்புரவு மாத்திரமல்ல, நமக்கும் சக மனிதர்களுக்கும் அந்த ஒப்புரவு இருக்க வேண்டும். I want to read Colossians 3 verses 12 to 15. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் Therefore, Colossians 3 12 to 15. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். Therefore, as the elect of God, holy and beloved, put on tender mercy, kindness, humility, meekness, long-suffering, bearing with one another, and forgiving one another. If anyone has a complaint against another, even as Christ forgave you, so you also must do. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். But above all these things put on love, which is the bond of perfection. இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். And let the peace of God rule in your hearts, to which also you were called in one body, and be thankful.
தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. இதற்கேற்ற நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றாய் இருத்தலாய் இருக்கிறீர்கள். So you notice here it says to forgive one another. இங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். If you have a complaint against the other, then you need to forgive. ஒருவருக்கு விரோதமாய் குறைபாடு உண்டான் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும். And then put on kindness and love towards one another. நீங்கள் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். Then the peace of God can rule in your heart. அப்பொழுதுதான் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள முடியும் என்று நாம் வாசிக்கிறோம். Many people keep a record of wrongs. நாம் பார்க்கிறோம், அநேகர் தவறான காரியங்களை அப்படியே ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருப்பார்கள். Some wives especially have a very long memory. You did this and you did this and you did this, and they'll go back for years and years and years. சில மனைவிகளை பார்ப்போமே என்றால் அவர்கள் அந்த காரியத்தை அப்படியே மனசுல வச்சு, நீங்க இப்போ இப்படி பண்ணீங்க, அப்பா அப்படி பண்ணீங்க என்று சொல்லி பல நாட்கள் அந்த காரியத்தை அப்படியே வைத்திருப்பார்கள். If you behave like that, there will be no peace in your marriage. நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்றால் உங்கள் திருமண வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாதவர்களாய் இருப்பீர்கள். Bible tells us we have to forgive one another. வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். When we release forgiveness, then peace can come. நீங்கள் மன்னிப்பை கொடுக்கும் பொழுதுதான் சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். Of course, we're called to bring the gospel, which is the good news of peace. நமக்கு சமாதானத்தின் சுவிசேஷம் தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. It says in Isaiah 52 and verse 7, ஏசாயா 52 அதிகாரம் அதிலே 7 வசனத்தை வாசிப்போம் என்றால், how beautiful upon the mountains are the feet of him who brings good news, who proclaims peace, who brings good tidings of good things, who proclaims salvation, who says to Zion, your God reigns. அங்கே 7 வசனம், சமாதானத்தை கூறுகிற நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்கிற சுவிசேஷகர்களுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. Part of the gospel or the good news is that we can have peace with God. இந்த சுவிசேஷத்தின் ஒரு பகுதி நாம் பார்க்கும்போது தேவனோடு நமக்கு சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி. That means that all our sins can be forgiven. அப்படி என்றால் நம்மளுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பது அதிலே ஒரு பகுதி. That lets us come into right standing with God. தேவனுக்கு முன்பதாக நீதியாய் நம்மால் நிற்க முடியும். That means that all the shame and all the guilt is gone. நமக்குள் இருக்கிற எல்லா அவமானங்களும் எல்லா குற்ற உணர்வுகளையும் தேவன் மாற்றி போடுவார். And we have peace with God. That's why it's called the gospel of reconciliation. அது தேவனுடைய சமாதானம் உண்டாகும். அதனாலே தான் அது சமாதானம் ஏற்படுத்துகிற சுவிசேஷம் என்று நாம் பார்க்கிறோம். We know in Romans chapter 10 verse 15. ரோமர் 10 அதிகாரம் 15 வசனம். We'll go from 14. How then shall they call on him in whom they've not believed? And how shall they believe in him of whom they've not heard? And how shall they hear without a preacher? And how shall they preach unless they are sent? As it is written, how beautiful are the feet of those who preach the gospel of peace, who bring glad tidings of good things. அங்கே 14-15 வசனம், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்பட விடாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறுகிற நற்கரியைகளை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. There have been many famous people over history who have brought peace. உலகத்திலே பிரபலமான அநேக சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். One, of course, you will all know is Mother Teresa, who cared for the homeless and the poor on the streets of Calcutta.
கல்கட்டா பகுதியிலே வீடு இல்லாதவர்கள் அனாதைகளுக்கு அடைக்கலமாய் இருந்த மதர் தெரேசா அவர்கள் ஒரு பெரிய சமாதானத்தின் வழியாய் இருந்தார்கள். She said that peace begins with love and kindness, and it starts in your own family. அவங்க இவ்விதமாய் சொல்லுகிறாங்க, சமாதானம் உங்களுடைய குடும்பத்திலே ஆரம்பிக்கிறது. எப்படி என்றால், ஒருவரோடு ஒருவர் நீங்கள் இணக்கமாய் இருந்தால் என்று சொல்லி. Peace begins with a smile, and it has like a ripple effect that carries on from place to place. நீங்கள் ஒருவரை பார்த்து நீங்கள் சிரித்தால் போதும், அந்த சிரிப்பு மற்றவர்களிடத்திலே கடந்து போகும், அப்படியே சமாதானமும் உண்டாகும் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். She also said, if you can see the image of God in your neighbor, there will be no war. அவங்க இவ்விதமாகவும் சொல்லி இருக்கிறாங்க, உங்க அயல்வாசியை தேவனை போல நீங்க பார்ப்பீர்களே என்றால் கண்டிப்பா சண்டை வராது என்று சொல்லி இருக்கிறாங்க. We know that we're called to love God with all our heart, soul, mind and strength, and then to love our neighbor as ourselves. இவ்விதமாய் வேதம் நமக்கு போதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆவி ஆத்துமா பலனோடு நீ அன்பு கூர்வாயாக, அப்படியே உன் அயல்வாசியையும் உன்னை போலவே பிறனை நீ நேசிப்பாயாக என்று போதிக்கப்பட்டு இருக்கிறது. So Mother Teresa helped the poor and the suffering, and she was awarded the Nobel Peace Prize in 1979. 1997ஆம் ஆண்டு சமாதானத்தை அல்லது திக்கற்றவர்களை விசாரித்ததினாலே சமாதான நோபல் பரிசை வாங்க அவர்கள் ஆளாயிருந்தார்கள். Another famous person is Mahatma Gandhi, a political and religious leader of India who led the peace movement and encouraged Indians to get peace from Great Britain in a non-violent way. நாம் பார்க்கிறோம் இன்னும் ஒரு மனிதர், பிரபலமான ஒரு மனிதர் யார் என்றால் மகாத்மா காந்தி அவர்கள். அவர் அந்த நாளிலே ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷுக்கு விரோதமாக சமாதான ரீதியாய் அவர் போர் செய்து அவர் அகம்சையை கடைபிடித்தார். His goal was independence from Britain, but justice and peace. அவர் அந்த பிரிட்டனுக்கு விரோதமாக செயல்பட வேண்டும், ஆனால் அது சமாதான முறையில் செயல்பட வேண்டும் என்று விரும்பினார். He also fought against social inequality, against the caste system and against the untouchables. தீண்டாமையிலே இருக்கிற காரியங்களை குறித்து, ஜாதி வேற்றுமை காரியங்களை குறித்து, உயர்வு தாழ்வு ஆன இந்த இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவராய் மகாத்மா காந்தி இருந்தார். He helped reconcile between Muslims and Hindus, especially between the partition of 1947. 1947ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படும் பொழுது அங்கே இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவராய் அவர் காணப்பட்டார். He was not a Christian, but we respect him as he had the heart of God for peace. அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, ஆனால் நாம் அவரை கனப்படுத்துகிற காரியம் என்னவென்றால் அவருக்கு தேவனுடைய இருதயத்தை போலவே சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற இருதயமுடையவராயிருந்தார். Another famous man who brought peace was Nelson Mandela, who opposed apartheid in South Africa. சவுத் ஆப்பிரிக்காவிலே நெல்சன் மண்டேலா என்று சொல்லுகிறவர் அங்கே சமாதானத்திற்காய் பாடுபட்டார். He fought for human rights and he sought to bring peace between racial divided country. அங்கே ஜாதி வேற்றுமை அல்லது நிற வேற்றுமை இருந்த காலத்திலே அந்த இடத்திலே சமாதானத்தை ஏற்படுத்த பாடுபட்டவர். He actually was imprisoned for 27 years, and when he was released, he became the first black president of South Africa. அவர் 27 ஆண்டு சிறை இது நிமித்தமாய் சிறையிலே அவர் இருந்து அவர் வெளியே கடந்து வந்தபொழுது முதல் கருப்பின பிரசிடென்டாய் அந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அவர் காணப்பட்டார். There were also people that fought against slavery and they fought to abolish slavery. நாம் பார்க்கிறோம் அநேகர் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை ஆக்கும் வேண்டும் என்பதற்காக போராடின அநேகர் இருக்கிறார்கள். These people made history by bringing peace. இவர்களை எல்லாம் சமாதானத்தை கொண்டு வந்ததினாலே சரித்திரம் படைத்தவர்கள் ஆயிருக்கிறார்கள்.
The first thing is to have peace between you and God, and then to forgive others. முதல் காரியம் உங்களுக்கும் தேவனுக்கும் சமாதானம் உண்டாக வேண்டும், பின்பது ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். So let us pray. நாம் ஜெபிப்போம். Lord, I pray this day ஆண்டவரே, இந்த நாளிலே நான் ஜெபிக்கிறேன், that you would forgive people's sins, ஒவ்வொருடைய பாவத்தையும் நீர் மன்னிப்பீராக. and then you'll help them to forgive other people that have hurt them. அவர்களை காயப்படுத்தின மற்றவர்களை மன்னிக்க அவர்களுக்கு உதவி செய்யும். And let them have peace in their families. அவருடைய குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். I pray for those who are persecuted, ஆண்டவரே, உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். that you would help them to be strong, அவர்கள் பலப்பட தேவனீர் உதவி செய்க. that they would not deny their faith, அவர்கள் நம்பியிருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதபடி தைரியமாய் இருக்க உதவி செய்க. and they would know that there is a reward laid up for them in heaven. அவர்களுக்காய் பரலோகத்திலே பிரதிபலன் உண்டு என்று அவர்கள் அறிந்து கொள்ள தேவனீர் உதவி செய்க. That they will receive after the resurrection. ஆண்டவரே, அது உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாய் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை உணர உதவி செய்க. So Lord, help them to endure the things they have to endure now. ஆண்டவரே, இந்த நாட்களிலே கடந்து போகிற அந்த உபத்திரவத்தை சகித்துக் கொள்ள தேவன் கிருபை பாராட்டுங்க. Knowing that there will be a time coming when they will rejoice. ஒரு நாள் வருகிறது, நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவோம் என்ற விசுவாசத்தை அவர்களுக்கு கட்டளையிடுங்க. Bless your people in Jesus' name. Amen. உம்முடைய ஜனத்தை தேவனீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.